அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். மகாபாரதத்திலே கர்ணன் கொடையாளியாக இருந்தான் என்பதை நாம் அறிந்தோம். கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் கர்ணனுடையது என்று நாம் அறிகிறோம். வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாது என்பதையும் நாம் அறிகின்றோம். அப்படி தானம் செய்வதை இயல்பாகவே கர்ணன் கொண்டிருந்த காரணத்தினாலே தர்ம தேவதை கர்ணனுக்கு எப்போதும் பாதுகாப்பாகவே இருந்தாள். அந்த பாதுகாப்பு எப்போது வெளிப்பட்டது, எப்படி வெளிப்பட்டது என்றால், மகாபாரத போரிலே அர்ஜுனன் அம்பு எய்கிறான். அவன் அனுப்புகின்ற ஒவ்வொரு அம்பும் கர்ணனை நெருங்குகின்ற பொழுது அது பூமாலையாக மாறி அவன் கழுத்திலே விழுகிறது. ஒவ்வொரு முறையும் அம்பை அனுப்புகிறான், எய்துகின்ற அம்பு பூமாலையாக மாறி விழுகின்றது. கிருஷ்ணர் கவனிக்கின்றார். எப்படி தாக்க வேண்டிய அம்பு, உயிரை பறிக்க வேண்டிய அம்பு மாலையாக மாறுவது கவனித்தால், தர்ம தேவதை தன்னுடைய புதல்வன் கர்ணனை காப்பாற்றும் பொருட்டு அம்பை பூமாலையாக மாற்றி கர்ணன் மீது விழ வைக்கின்றாள். இதை கவனித்த கிருஷ்ணர் தேரிலிருந்து இறங்கி வந்து ஒரு வயோதிக வேதியராக கர்ணன் அருகிலே வந்து, கர்ணா, நீ இதுவரை செய்த புண்ணியங்கள் அத்தனையும் எனக்கு தானமாக கொடு என்று கேட்க, கர்ணன் மனமுவந்து அப்படியே அங்கேயே தன்னுடைய நல்ல பலன் அத்தனையும் தானமாக அந்த வேதியருக்கு கொடுத்து விடுகின்றார். வேதியராக வந்த கிருஷ்ணன் பெற்றுக்கொண்டு பின்னர் அர்ஜுனனிடம் சென்று, இப்போது அம்பு எய்து கர்ணன் இறந்து விடுவான் என்று சொல்ல, அர்ஜுனன் அம்பு எய்துகின்றான். அந்த அம்பு கர்ணனை தாக்கி கர்ணன் உயிர் பிரிகிறது. ஆனால் உயிர் பிரிந்த அந்த கர்ணன் உயிர் கண்ணன் திருவடியை அடைந்தது. ஏன் என்று சொன்னால், நமக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவன் பாதத்தை அடைய வேண்டும் சொன்னால், நல்வினை தீவினை இரண்டையும் கடந்து செல்ல வேண்டும். தீமை செய்தால் பாவம், அது இரும்பு சங்கிலி. நன்மை செய்தால் புண்ணியம், அது தங்கச் சங்கிலி. சங்கிலி சங்கிலி தான். தங்கமோ இரும்போ சங்கிலி சங்கிலி தான். அப்போ வீடு பேறு பெற வேண்டும் என்று சொன்னால், இறைவன் திருவடி அடைய வேண்டும் சொன்னால், அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற நானே இறைவன் என்கின்ற அந்த அனுபூதி வர வேண்டும் சொன்னால், நன்மை தீமை ஆகிய இரண்டையும் கடந்து செல்ல வேண்டும் என்கிற தத்துவத்தை தான் கிருஷ்ணர் இங்கே கர்ணனிடம் யாசகம் பெற்றது மூலம் நமக்கு நினைவூட்டுகின்றார். அப்படி கர்ணனுக்கு நிச்சயமாக கிருஷ்ணன் திருவடி சேவை கிடைத்தது என்று நாம் அறிகின்றோம். ஆக நம்முடைய வாழ்க்கையினுடைய நன்மை தீமை எல்லாம் நாம் செய்வதை பொறுத்து வருகிறது என்று அறிகின்றோம். அந்த வகையில் நன்மையே கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். இந்த குறள் மூலம் அறிவோம், வாருங்கள். அருங்கேடன் என்பது அறிக, மருங்கு ஓடி தீவினை செய்யான் எனின். தீவினைச்சத்தின் 210வது குறளிலே சொல்லுகின்றார், தீமையின் பக்கமே செல்லாமல் ஒருவன் நன்மை செய்பவனாக இருந்தால் அவன் தீமையையே எட்டாத அரிய மனிதன் என்று தெரிந்து கொள்வோம். அதாவது தீமை என்பது அவனை எட்டாத ஒரு அரிய மனிதன். அதாவது பொதுவாக வாழ்க்கையில் நன்மை தீமை இருக்க தான் செய்யும். ஆனால் ஒருவனுக்கு தீமையே வரல அப்படின்னா அவன் அந்த அளவு எள்ளளவும் கூட எவ்வித தீமையும் செய்யாதவன். இந்த பிறவியில் மட்டுமல்ல, முற்பிறவிலும் தீமை செய்யாதவன் என்பதை அறிக என்று ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார். அதுதான் உனக்கு தீங்கு வராது இருக்க விரும்புவாயானால் பிறருக்கு தீங்கு செய்யாதே என்று ஒரு சுபாஷம் சொல்லுகின்றது. அப்படி அரிய வகையிலே, அதாவது தீமை இல்லாத மனிதன் அரிது என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். அப்படி இருக்க வேண்டும் சொல்லுகின்றார். உங்கள் வாழ்க்கையில் எல்லளவும் தீமை வேண்டாமல் இருப்பீர்களானால் எக்காரணத்தை கொண்டும் தீமை செய்யாதீர்கள். அப்படி ஒருவன் தீமை இல்லாமல் வாழ்கின்றான் என்று சொன்னால், சுகபோகம் வாழ்கின்றான் என்று சொன்னால், நாம் அவர்கள் முற்பிறவியிலோ முன்னாலோ தீமை செய்யவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில் கவனிக்கலாம். சில பேர் மிக எளிதாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்.
சீரான ஒரு வாழ்க்கை அமைந்திருக்கும். நல்லதொரு பணியோ வியாபாரமோ இருக்கும், வருமானம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும், இகலோக சுகங்கள் அவருக்கு இயல்பாக அமைந்திருக்கும், நல்ல குடும்பம் அமைந்திருக்கும், குழந்தைகள் இருப்பார்கள், நல்லபடி வளர்ந்திருப்பார்கள், அவர்களும் செழிப்பாக வளர்ந்திருப்பார்கள், முதிர்ந்த காலத்தில் கூட நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இப்படி ஒரு கொடுப்பினை என்பது எப்படி வருகிறது சொன்னால், அவர்கள் எல்லளவும் உள்ளத்திலே யாருக்கும் தீமை செய்யாத இருந்திருப்பார். அது மட்டுமல்ல, முற்பிறவியில் கூட பல நன்மை செய்தவராக இருப்பார். அந்த நன்மையின் காரணமாக இந்த பிறவிலே அவர்களுக்கு மிக எளிமையான, எளிதான, இயல்பான நல்லதொரு வாழ்க்கை அமைந்திருக்கும் என்பதை காண்கின்றோம். அப்படி அரியதொரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் நீங்களும் கூட நன்மையை நாடி நல்லதே செய்து உயர் சிந்தனையோடு வாழுங்கள். நிச்சயமாக தெய்வீக வாழ்க்கை அமையும் என்று ஐயன் திருவள்ளுவர் நினைவூட்டுகின்றார். திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெய்ஹிந்த்.